வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸோட மூவ் பார்ப்போம். ஸோ நேற்று நம்மளோட மார்க்கெட் லீவு, மற்றபடி பெரிய அளவுக்கான நியூஸஸ் எதுவும் ட்ரம்ப் தள்ள, ஓரளவுக்கு முந்தா நேற்று என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தோமோ மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் தொடர்ந்து இருக்கு. இந்த ஒரு நாள் கேப்ல பெரிய சேஞ்சஸ் எதுவும் ஏற்படல. பட் தொடர்ந்து நம்ம பார்க்க வேண்டிய இஷ்யூஸ், இந்த வீக்கெண்ட்ல நம்ம கவனிக்க வேண்டிய இஷ்யூஸ் அப்படிங்கிறது இது ஈரானோட எஸ்கலேஷன் இஷ்யூ. இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் ஈரான் மேல அமெரிக்கா ட்ரம்ப் ஏதாவது தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிரச்சனை பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகும், ஆயில் பிரைஸ் பெரிய அளவில் ஸ்பைக் ஆகும். இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ எல்லா நாடுகளுமே ஈரான் இருந்து தங்களுடைய குடிமக்களை வெளியேற சொல்லிட்டாங்க, இந்தியா உட்பட. ஸோ இந்த இஷ்யூவை நம்ம குளோபல் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல முக்கியமா பார்க்கணும். இது போக சைடில் ஒரு பக்கம் ட்ரம்போட லிஸ்ட் எடுத்துக்கலாம். ட்ரம்போட லிஸ்ட்ல அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாடுகள் பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டு, டென்மார்க் கூட ஆல்ரெடி பஞ்சாயத்தில் இருக்கிறாரு. அது போக இந்த இப்போ கனடாவை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. கனடா 51 ஸ்டேட் ஆக்சுவலாக ரொம்ப நாளாவே பேசிட்டு இருந்தாரு. இப்போ 2 நாளா அதோட அந்த பேச்சுமே அதிகரிச்சிருக்கிறத பார்க்கிறோம். இது போக தாய்வான் கூட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு, ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தாய்வானோட டாரிஃபை 15% குறைச்சிருக்காரு. ஆக்சுவலா அது வந்து செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் வந்து சைனாவோட சப்ளை டிபெண்ட் பண்ணி தான் மேக்ஸிமம் யூஎஸ் இருக்கு இப்போவுமே. ஸோ அதோட டிபெண்டன்சியை கம்மி பண்றதுக்காக இப்போ தாய்வானோட டாரிஃபை 15% அவர் குறைச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பீக்கில் இருக்கிற வரைக்கும் வெள்ளியும் தங்கமும் சேஃப் அசட்டா பார்க்கப்படும். அது வரைக்கும் இந்த ரெண்டோட விலை அப்படிங்கிறது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். எப்போ வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து ட்ரம்ப் கம்மி பண்றாரோ, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸை கம்மி பண்றாரோ அப்போ வந்து இதுல ப்ராஃபிட் புக்கிங் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ட்ரம்ப்பை வந்து எப்பவுமே நம்பக்கூடிய ஒரு இடத்துல வச்சு நம்ம பார்க்க முடியல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய அமெரிக்கால பிரசிடென்ட் இருக்காங்க. ஸோ எல்லாத்து மேல என்ன இருக்குன்னா ஒப்பீனியன் எப்படி வேணாலும் இருக்கும், ஆனா ஒரு ட்ரஸ்டபிலிட்டி இருக்கும். ஓகே, இவர் சொன்னா பண்ணுவாரு, இல்ல சொன்னா பண்ண மாட்டாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்ரஸ்டபிலிட்டி இருக்கும். அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து உலக அளவில் ட்ரம்ப் வந்து பெரிய அளவில் இழந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஸோ சப்போஸ் ட்ரம்ப் அதிகமான கோல்டு வாங்கி வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா அவர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும்னு நினைச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தாலும் காசிரிக்கு போறதுக்கு இல்லை. ஏன்னா இவரோட டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆகட்டும், இல்லை இந்த வார் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆகட்டும், எனாமஸ் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணதை பார்த்தோம். ஈவன் டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நிமிஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவு பொசிஷன் எடுத்து ப்ராஃபிட் பண்ணி பல பில்லியன் சம்பாதிச்ச ட்ரேடர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கேசஸ் வந்து இன்னும் யூஎஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜாக்கிரதையா மூவ் பண்ணுங்க. கோல்டுலையும் சில்வர்லையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடியவங்க இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை ட்ரம்ப் தொடர்ந்து மெயின்டைன் பண்ற வரைக்கும் தான் கோல்டும் சில்வரும் சேஃபா இருக்கும். அதோட விலைகள் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கும். ஒன்ஸ் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாக ஆரம்பிச்சதுன்னா கோல்ட்லையும் சில்வர்லையும் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா டெக்னிக்கலா இப்போ ரொம்பவே ஓவர் பிரைஸ்ட். ஓகே, டெக்னிக்கலா ரொம்ப ஓவர் பிரைஸ்டு. பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சேஃப் அசஸ் அது அப்படிங்கிறதுனால அதோடைய விலைகள் வந்து ஸ்டேபிளா மூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த பிரச்சனையை விட்டுருவோம். இது போக யூஎஸ்ல வேற ஏதாவது பெரிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொன்னா இல்ல. ஒரு பக்கம் வந்து ட்ரம்ப் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து இந்த ஃபெட் சேர்மன் பவலை இப்போதைக்கு ஃபயர் பண்ற ஐடியா எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் பார்க்கப்படுது. ஃபெட்டோட இண்டிபெண்டன்ஸ் வந்து ஏன்னா அது மேல நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஃபெட் மேல நிறைய கேள்வி, ஃபெட்டோட இண்டிபெண்டன்ஸ் மேல நிறைய கேள்விகள் இருந்துச்சு. பவல் மேல கோர்ட் வந்து சம்மன் கொடுத்ததுலேருந்து ஆரம்பிச்சு. ஸோ அதை வந்து இன்னைக்கு ட்ரம்ப் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்குமே வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அதை முந்தானத்தை இருந்ததை விட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இம்பாக்டும் இல்லை. பட் வந்து நம்ம நல்லா தெரியும் ட்ரம்போட வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்பவுமே ஆபத்தானது. ட்ரம்ப்புக்கு இன்னொரு பேரே வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் அப்படிங்கிறது தான். ஏன்னா எந்த ஒரு மோசமான நியூஸையும் அவர் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் யூஎஸ் மார்க்கெட் முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கறது வழக்கமா வச்சிருக்காரு. ஸோ ஈரானோட இஷ்யூ எஸ்கலேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து 2 வீக்கெண்ட்லையும் நம்ம இந்த வீக்கெண்ட் 2 டேஸ்லையும் நம்ம கவனிக்க வேணும். எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஹெட்ஜஸோட தான் பொசிஷன் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெட்ஜஸ் இல்லாமல் பொசிஷன் வச்சிருந்தீங்கன்னா பணம் போறதெல்லாம் 2 நாள் தூக்கம் போயிடும். அது ரொம்ப முக்கியம் இங்கே. ஏன்னா பணம் போனால் சம்பாரிச்சிடலாம், ஓகே, அதையும் கூட சம்பாரிச்சிடலாம். ஆனால் இந்த 2 நாள் டென்ஷன் இருக்கு பாருங்க, இந்த சாமி கும்பிட்றத விட ட்ரம்ப் கும்பிட்றது அதிகமாக போயிடும். அந்த அளவுக்கு ஒரு டென்ஷன் பில்டப். இந்த மார்க்கெட்டை அப்படிங்கிறது ஒரு ஜாலியாக பண்ண வேண்டிய ஒரு பிஸ்னஸ் இது. ஓகே, பதட்டத்திலையும் வேர்த்து விறுவிறுக்க ஒழுகிட்டு அப்படி பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இல்லை. மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான ஒரு மேக்ஸ், அது ஒரு சுவாரஸ்யமான லாஜிக் அண்டர்ஸ்டாண்டிங் பிஸ்னஸ். அது நீங்க ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி அல்லது
ஒரு இந்த கேமுகள் விளையாடணும் இல்லையா, அட்வென்ச்சர் கேம் விளையாடணும், அந்த மாதிரி அதை கையாளணும். ஸோ அது மார்க்கெட்டில் சுவாரஸ்யம் இருக்கணுமே தவிர பதட்டமோ பயமோ இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அதிகமான லாபத்துக்கு ஆசைப்படாமல் ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக நம்ம மூவ் பண்ணணும், அதை பார்த்துக்கணும். இதெல்லாம் குளோபலாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். குளோபலாக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா மட்டும் யூஎஸ்லேருந்து வர வேண்டியது இருக்கு. ஸோ மற்றபடி பெரிய டேட்டாக்கள்லாம் எதுவும் இல்லை. மற்றபடி கம்ப்ளீட்டாக நம்ம 2 நாள் ட்ரம்ப் அமைதியாக இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தோமாவே மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையாங்கிறது திங்கக்கிழமை காலையில் மார்க்கெட்டில் நம்ம முடிவு பண்ணிடலாம். இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ருப்பி இன்னைக்கு 50 பைசாக்கு மேலே ஏறி இருக்கு. மறுபடியும் 91 நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 90.89 பக்கமாக என்ன போச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு மட்டுமே 50 பைசா ஏறி இருக்கு அப்படிங்கிறது வந்து முக்கியமான பிரச்சனையா நம்ம மறுபடியும் ருப்பியை அட்மிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. அது இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே இந்த ருப்பியை கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க முடியாத சூழ்நிலைக்கு முக்கியமான காரணம் வந்து எஃப்ஐஎஸ் பெரிய அளவில் வெளியே போறது, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வெளியே போறது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெளியே போறது. இந்த ரிகார்டிங் கவர்மெண்ட் 2 முக்கியமான மூவ் இன்னைக்கு பார்த்துருக்கோம் நம்ம. ஒன்று வந்து டிஃபென்ஸ் செக்டர்ல டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை 49% இருந்து 74%க்கு ஆல்ரெடி லைசன்ஸ் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆல்ரெடி 45% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ 74% வரைக்கும், 49% 74% வரைக்கும் அந்த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இதனால மறுபடியும் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பணம் உள்ள வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இது பாசிட்டிவான மூவ் தான். எஃப்ஐஎஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மறுபடியும் உள்ள கொண்டு வர்றது, அதுவும் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அலோவ் பண்றது மூலியமா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மறுபடியும் உள்ள வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது போக செபி வந்து ஒரு கன்சல்டேஷன் பேப்பரையும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கன்சல்டேஷன் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அது மெயினாக ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை டார்கெட் பண்ணி தான் அந்த செபியோட இந்த கன்சல்டேஷன் பேப்பர் இருந்துச்சு. முக்கியமாக வந்து அதில் 2-3 பாயிண்ட்கள். எஃப்ஐஎஸ் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ட்ராடே பண்ண முடியாது. ஒரு பொசிஷன் வாங்கிட்டு அதே பொசிஷன் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள க்ளோஸ் பண்ண முடியாது. அதை பற்றின ரெக்கமெண்டேஷன்ஸும் அந்த கன்சல்டேஷன் பேப்பர்ல இருந்து பார்த்தோம். அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த நெட்டிங் ப்ராசஸ். நெட்டிங் ப்ராசஸ்னா இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பெரிய இஷ்யூவில் இருந்தாங்க. இந்த மணி ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு அது எப்படி சொல்றதுன்னா, நெட்டிங் பண்ண முடியாது. நெட்டிங் பண்ண முடியாதுன்னா என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து ஸ்டாக் பை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை பை பண்றாரு, 90 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை செல் பண்றாரு. 90 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் செல் பண்றாரு. இப்போ இவர் ஸ்டாக்கை செல் பண்ணதுக்கு இவருக்கு 90 கோடி ரூபாய் வரணுமா, இவர் ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு 100 கோடி ரூபாய் இவர் கொடுக்கணுமா, ரெண்டையும் டேலி பண்ணி 10 கோடி ரூபாய் மட்டும் இவர் கொடுத்தாருன்னா இதுக்கு பேர் நெட்டிங். இந்த நெட்டிங் தான் நம்மளுக்கெல்லாம் அலோடு. நம்ம ரியல் மார்க்கெட்டில் அப்படித்தான் நம்ம பணத்தை கொடுக்குறோம். பட் வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸுக்கு இந்தியாவில் அப்படி பண்ண முடியாது. அது அலௌடு கிடையாது. ஓகே, இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை பை பண்றாங்க, 90 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை செல் பண்றாங்கன்னா, இவங்க செல் பண்ற 90 கோடி ரூபாய் ஸ்டாக்கு அடுத்த நாள் இவங்களுக்கு போகும். இவங்க தனியாக 100 கோடி ரூபாய் அன்னைக்கு டெபாசிட் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த நெட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு இது வரைக்கும் அவைலபிள் இல்லாமல் இருந்துச்சு. அதை எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த கன்சல்டேஷன் பேப்பரில் செபி டிஸ்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்துச்சு அப்படின்னு என்ன ஆகும்னா, இன்னும் ஃபண்ட் ஃப்ளோ அதிகமாகும். எஃப்ஐஎஸ் சைடில் இருந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோடைய ஃபண்ட் அப்படிங்கிறது இன்னும் அதிக அளவில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ அவன் 100 கோடி ரூபாய் வச்சு உட்காந்துருக்கிற இடத்துல நெட்டிங் அலோவ் பண்ணாங்கன்னா வெறும் 10 கோடி ரூபாய் இருந்தால் போதும். ஸோ மிச்சம் 90 crores வந்து அவன் மறுபடியும் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கையும் அலோவ் பண்ணுறாங்க. பட் இந்த கவர்மெண்ட்டோடைய இந்த மூவ் ஆகட்டும், இல்லை செபியோட இந்த கன்சல்டேஷன் பேப்பர் ஆகட்டும், எல்லாமே ஒரே விஷயத்தை உணர்த்தது. எஃப்ஐஎஸை வந்து மறுபடியும் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண அழைக்கிறதும் அல்லது வெளியே போகாதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைனாக நம்ம அதை பார்க்கலாம். ஸோ எஃப்ஐஎஸ் வெளியே போகிறது நிறுத்தினாங்கன்னா மட்டும்தான், பணத்தை அவங்க வெளியெடுக்கிறது நிறுத்தினாங்கன்னா மட்டும்தான் டாலர் ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் எக்ஸ்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னா, இதை டேலி பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் சைனாவோடைய ஓவரால் ட்ரேட் டேட்டாவை பீட் பண்ணணும். ஆனால் சைனா வந்து சர்ப்ளஸ் ஓடிட்டு இருக்கு, நம்ம சர்ப்ளஸ் பூனா வரல. ஓகே, நம்ம இன்னும் டெபிசிட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு எஃப்ஐஎஸோட ஃபண்ட் ஃப்ளோ வெளியே போகாமல் தடுத்து உள்ளே கொண்டு வரதுக்கு இந்த மூவ் எல்லாம் ஓகேவான மூவ் தான். இதுவுமே பாசிட்டிவான விஷயம் தான். இது போக முக்கியமான இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரத்தில் ரிலையன்ஸ் ரிசல்ட் வந்துடும். இன்னும் வரல, ரிலையன்ஸ் ரிசல்ட் வந்துடும். இதை தாண்டி நாளைக்கு எல்லா பேங்கோட ரிசல்ட்ஸுமே ஓரளவுக்கு நாளைக்கு HDFC, ICICI, எஸ் பேங்க், RBL
எல்லா பேங்க்கும் முக்கியமான பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து நாளைக்கு வருது, சனிக்கிழமை நாள் வருது. ஓகே, ஸோ பேங்கிங் செக்டாரை ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த 4 ரிசல்ட்ஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு ரிசல்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அதையும் நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய ரிலையன்ஸ் ரிசல்ட் ஆகட்டும், நாளைக்கு வரக்கூடிய HDFC பேங்க், ICICI பேங்க், எஸ் பேங்க்கு, RBL பேங்க்கு, இதோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு அதுவும் முக்கியமான ரிசல்ட்ஸ், அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் மண்டே மார்க்கெட்டை தீர்மானிக்கும். ஸோ ஓரளவுக்கு லென்த்தியாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எனிவே எல்லாரும் பொங்கல் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் இந்த சினாரியோக்கள் எப்படி மாறினாலுமே, உதாரணத்துக்கு ட்ரம்ப் வென்ஸ்லா மாதிரி ஒரு ஈரான் மேலே இந்த விஷயத்தை எக்ஸ்கலேட் பண்ணாலும் சரி, இல்லை ரிசல்ட்ஸ் எதுவும் மோசமாக வந்தாலும் சரி, இல்லை ரொம்ப நல்லா வந்தாலும் சரி, என்ன நடந்தாலுமே மார்க்கெட் அதோடைய வேல்யூஸில் ஹேண்டில் பண்ணுங்க. ஹெட்ஜஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணுங்க. மார்க்கெட்டை போட்டு பயப்படுத்துற காட்டிலும், மார்க்கெட்டை பார்த்து பயப்படுறது காட்டிலும் மார்க்கெட்டை ஜாலியாக ஹேண்டில் பண்ணணும். அதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய வேல்யூஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மூவ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் தான். இன்னைக்கு நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஓப்பன். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,758க்கு மேலே மார்க்கெட் ஸ்டேபிளாக வச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஓப்பன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை தாண்டிச்சு. ஓப்பன் ஆனோடனே அது தாண்டிடுச்சு. பியூர் பாசிட்டிவ் ஓப்பன் மார்க்கெட் இன்னைக்கு. பியூர் பாசிட்டிவ் ஓப்பன். எனக்கு தெரிஞ்சு ஓப்பனே 33ன்னு நினைக்கிறேன். 33 மார்க்கெட்டோடைய பாசிட்டிவ் ஓப்பன் நினைக்கிறேன். மார்க்கெட்டோடைய பாசிட்டிவ் ஓப்பன் பர்ஃபெக்டாக கொடுத்து ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 25,900 நிப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு மார்க்கெட் பியூரான ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான். எந்த விதமான குழப்பமும் இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட்டை பேஸ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 25,758லேயே மார்க்கெட்டை தெளிவாக பூல்ஸ் டிஃபெண்ட் பண்ணதை பார்த்தோம். முக்கியமான காரணம் வந்து ஐடி ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. இன்ஃபோசிஸ் முதற்கொண்டு மற்ற ஐடி ஸ்டாக்குகள் எல்லாமே பெரிய அளவில் ரேலியில் இருந்துச்சு. ஹெவி வெயிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரிலையன்ஸ், HDFCயும் இன்னைக்கும் நாளைக்கு தொடர்ந்து ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு நியூட்ரல் ஜோன்லேயே இருந்ததுனால அதோடைய பின்னடைவும் எதுவும் மார்க்கெட்டுக்கு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்குமே ஐடியோட சப்போர்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன். ஃபர்ஸ்ட் விஷயம் பாசிட்டிவ் ஓப்பன் ஆனோடனே பியர்ஸ் கீழே மார்க்கெட்டை புஷ் பண்ண ட்ரை பண்ணாலுமே எக்ஸாக்டா 25,758ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்ல மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மேலே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் பொசிஷனலுக்கு மேலே மார்க்கெட்டை பீட் பண்ணி அடுத்தடுத்த இன்ட்ராடே டிஃபென்ஸ்களையும் மார்க்கெட்டு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ்களையும் மார்க்கெட் அச்சீவ் பண்ணுச்சு. அது பிரச்சனை இல்லை. ஆஃப்டர்நூனுக்கு மேலே ப்ராஃபிட் புக்கிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. அது போக US இந்தியா டீலை பொறுத்த வரைக்குமே நம்மளோட காமர்ஸ் மினிஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். அது ரொம்ப க்ளோஸாக இருக்கு. அது ரொம்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் அது ரொம்ப க்ளோஸாக இருக்கு. பட் டெட்லைன் அனௌன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற சொன்னாங்க. அதை சார்ந்த டிபேட்டும் நம்மளுக்கு போச்சு. அதுபோல எலெக்ஷன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஐடி இண்டஸ்ட்ரியில் ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மறுபடியும் பிஎஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க. மறுபடியும் அதே 25,822 அதே இன்ட்ராடே டிஃபென்ஸ். அப்புறம் அதே பொசிஷனல் ஹடல் 25,822. ஆக்சுவலாக பொசிஷனல் 25,822 மார்க்கெட் அதுக்கு மேலே ஹோல்ட் பண்றதுக்கு புல்ஸ் முயற்சி பண்ணாங்க. சும்மா உள்ள விடல. ஆக்சுவலாக 12 ஒரு மணி வரைக்குமே முயற்சி பண்ணாங்க. அதை பிரேக் பண்ண உடனே மறுபடியும் மார்க்கெட்டு அதே ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸான 25,758 அச்சீவ் பண்ணுச்சு. பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே 25,732 ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2 மணி நேரம் போராடி அதுக்கு மேலேயே மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு மேலேயே மார்க்கெட்டை க்ளோஸும் பண்ணியிருக்காங்க புல்ஸ். ஸோ மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் அது எங்கேயுமே வேல்யூஸ்லேருந்து டைவெர்ட் ஆகலை. நம்ம கரெக்டாக ஹெச்சஸ் எடுத்து ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலே போதுமானது. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஒரு மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட்டோடைய க்ளோஸ் லோவர் சைடில் பார்த்தீங்கன்னா 25,732 சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டேவை நீட்டாக டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க. க்ளோஸ் அதுக்கு மேலே தான் இருக்குது. பட் மார்க்கெட்டோட ரேலியை புல்ஸால் தக்க வச்சுக்க முடியல. செகண்ட் ஹாஃப்ல ஓஐ பெரிய அளவில் கவர் ஆயிருக்கு. மார்க்கெட்டோடைய க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 25,749ங்கிறது ஒரு லூப் ஏரியா க்ளோஸ். அது க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ். இது ஒரு ஃபிளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ். 732ங்கிற பாசிட்டிவ் ஓப்பனிங் மேலே தான் இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை உடைய சேலஞ்சிங் என்னவா இருக்குன்னா, நான் திங்கக்கிழமை மார்க்கெட்ல பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பொசிஷனல் ஹடலா இருக்கு. அதாவது 25,822 தான் திங்கக்கிழமை மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸும் பொசிஷனல் ஹடலும். அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா
26,062, 26,132, அப்புறம் 26,368, இதெல்லாம் அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 25,858, 25,928 இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட்டில் செயல்படும். அண்டு கீழே டவுன் சைடை பொறுத்த வரைக்குமே இடையில இருக்கக்கூடிய லூப் ஏரியாவுக்கு கீழே பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 25,658 அப்படிங்கிறது தான் பிரைமரி சப்போர்ட்டா இருக்கு. இது ரெண்டுக்கு நடுவில் பிரைமரி சப்போர்ட்டுக்கும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் லூப் ஏரியா. ஸோ 25,658ங்கிறது பிரைமரி சப்போர்ட்டா இருக்கும். பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 25,638 மந்த்லி சப்போர்ட், 25,572 மந்த்லி சப்போர்ட். அதுக்கு கீழே பொசிஷனல் ஹடல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 25,328 அப்படிங்கிறது பொசிஷனல் ஹடலா இருக்கும். இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து 25,532லையும் 25,462லையும் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் இருக்கு. இது நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய வேல்யூஸ். ஓரளவுக்கு தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இதை பேசிடுவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு பேசிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே டிஃபென்ஸ் பொசிஷன் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்காக தான் வச்சிருக்காங்க. அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. ரெண்டு பேருமே அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் தான் பெரிய அளவில் கவர் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பியர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, பியர்ஸ் எங்கிருந்து கவர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 650 கவர் பண்றாங்க. 650 அப்படிங்கிறது அந்த மந்த்லி சப்போர்ட்டான 25,638 குறிக்குது. ஸோ அதுலேருந்து தான் கவர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேலே டிஃபென்ஸ் பொசிஷனை ரொம்ப பேர் ஸ்ட்ராங்காக தான் முடிவு பண்ணியிருக்காங்க. பட் அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. சரி, இவன் புல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்களும் டிஃபென்ஸ் பொசிஷனால தான் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. அவங்களுமே டிஃபென்ஸ் பொசிஷனை தான் ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு 26,000 அவங்க பொசிஷன்ஸ் 26,000ங்கிறது 26,062 அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸை குறிக்குது. அதுக்கு கீழே டிஃபென்ஸ் பொசிஷன் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஈவன் இன்னுமே ரொம்ப க்ளோஸாக பார்த்தோம்னா இவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது 850, 800 முடிச்சது. அதுக்கு கீழே கூட அது வெறும் சிங்கிள் டிஜிட் தான். அதாவது 800, 850 அப்படிங்கிறது அந்த பொசிஷனோட 25,822 குறிக்குது. ஸோ அது வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷன் தான் ஸ்ட்ராங்காக இருக்கு. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் இல்லை. ரெண்டு பேருமே டிஃபென்ஸ் பொசிஷனை மட்டும் வச்சுட்டு அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காங்க. முக்கியமான காரணம் அப்படிங்கிறது வந்து வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் என்ன பண்ணுவாருங்கிற ஃபியர் இருக்கு. வேர்ல்டு வைடே இருக்குது ஆக்சுவலாக ஈரான் இஷ்யூவை பொறுத்த வரைக்குமே. அது போக நாளைக்கு முக்கியமான ரிசல்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு சாயங்காலமும் ரிசல்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு டிஃபென்ஸ் நிலைப்பாட்டை தான் புல்ஸ் அண்ட் பியர்ஸ் ரெண்டு பேருமே கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மற்றபடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான். இப்போ இருக்கக்கூடிய மனநிலையத்தை அது பிரதிபலிக்கும். மறுபடியும் திங்கட்கிழமை காலையில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பாசிட்டிவ் ஓப்பன், அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. பாசிட்டிவ் ஓப்பனுக்கு அப்புறம் சிங்கோட எண்ட் பாயிண்டான 59,858 பீட் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஓப்பன் ஆன உடனேயே ஓப்பன் ஆகும்பொழுதே சிங்குக்கு மேலே தான் ஓப்பன் ஆனோம். 59,858 மேலே ஓப்பன் ஆன உடனே நம்ம புஷ் பண்ணோம். பியர்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணியும் எக்ஸாக்டாக பாசிட்டிவ் ஓப்பன் ஆன 59,832 மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. 59,858 மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 10-20 நிமிஷம் ஃபைட் இருந்துச்சு. பட் எல்லா கேனலையும் எக்ஸாக்டாக 59,858 டிஃபெண்ட் பண்ணி இந்த சிங்குக்குள்ள நாங்கள் மறுபடியும் வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட புல்ஸ் மார்க்கெட்டை மேலே மூவ் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். ஸோ அங்கிருந்து சிங்கோடைய அப்பர் எண்டுக்கு மேலே பியர் சிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 59,858 அதுக்கு மேலே மார்க்கெட்டை ஸ்டேபிளைஸ் பண்ண பியர் பொசிஷனை பெருமளவில் இன்னைக்கு கவர் பண்ணதை பார்த்தோம். அதுவே மார்க்கெட் அடுத்த சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான அடுத்த புல்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 60,132 எடுத்துட்டு போனதையும் பார்த்தோம். அந்த வேல்யூக்கு கடைசி வரைக்கும் ஃபைட் இருந்துச்சு. ஒட்டுமொத்த மார்க்கெட்டையுமே அந்த ஒரு வேல்யூ சுற்றுற ஃபைட்டு தான். 60,132 மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு புல்ஸ் முயற்சி பண்ணுவான். அப்புறம் கீழே பியர்ஸ் அதை புஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த அந்த ஒத்த பாயிண்ட் சுற்றி தான் ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட மூவ் இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே அடுத்த சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்டான 60,132 மேலே தான் புல்ஸ் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் நல்லா எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். பட் எனிவே ரிசல்ட்ஸு பேங்கிங் ரிசல்ட்ஸ் எல்லாம் முக்கியமான பேங்கிங் ரிசல்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு வருது. இதை பொறுத்து தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம தீர்மானிக்க முடியும். தொடர்ந்து இந்த புல் மார்க்கெட்டுக்குள்ளே இது நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறது. பட் க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் தான். ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ் அடுத்து புல்சிங்குள்ளே க்ளோஸ் ஆகிருக்கும். ஓப்பன் திங்கட்கிழமை கிடைக்கிற பட்சத்தில் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை மார்க்கெட்டினுடைய பாசிட்டிவ் அல்லது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 60,232, பிரைமரி சப்போர்ட் அப்படிங்கிறது 60,162. இது போக இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 60,778, 61,638,
61,762. அதே மாதிரி கீழே பிரைமரி சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது 60,132, 59,858, 59,228 அப்படிங்கிறதா அடுத்தடுத்த பிரைமரி சப்போர்ட்ஸ். ஸோ அளவுக்கு நிஃப்டியோடைய பேங்க் நிஃப்டியோட வேல்யூஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒரு பேசிடலாம். ஓகே, ஆக்சுவலாக டிஃபென்ஸ் பொசிஷன் ஓகே, புல்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அடுத்த புல்ஸிங்குள்ளே போனதுனால. அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஒன்று இன்க்ரீஸ் பண்ண மாதிரி தெரியல. பட் ஓகே, புல்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. பியர்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணல. பியர்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பியர்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. எனவே என்ன நடந்தாலும் இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது இப்போத்த மனநிலையை தான் நம்மளுக்கு குறிக்குது. அதனால திங்கக்கிழமை காலையில் மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை செக் பண்ணணும் அண்டு ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணணும். பொங்கல் என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம திங்கக்கிழமை போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச் கைஸ். தேங்க்யூ வெரி மச்.